இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக பிரதமராக யாரிவ் லினன் செயல்படுவார் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு 75 வயதான நிலையில் அடிக்கடி பல்வேறு உடல்நல பாதிப்புகளை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் அவர் கடந்த வாரம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவருக்கு சிறுநீரக தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து நெதன்யாவுக்கு புரோஸ்டேட் நீக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது அவர் நலமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பூரண குணமடையும் வரை நீதித்துறை அமைச்சரான யாரிவ் லினன் இஸ்ரேலின் பிரதமராக பணியாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 100. 1977 முதல் 1981 வரை அமெரிக்க அதிபராக இருந்த ஜிம்மி கார்ட்டருக்கு 2002ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஜிம்மி கார்ட்டருக்கு மறைவுக்கு அதிபர் ஜோ பைடன் இரங்கல் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா ஒரு நல்ல தலைவரை இழந்துவிட்டதாகவும் இன்றைய தினம் மிக சோகமான நாள் என்றும் தெரிவித்தார். ஜிம்மி கார்ட்டர் உடனான தமது 50 வருட நட்பை பகிர்ந்து கொண்ட பைடன், உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட அரும்பாடுபட்டவர் என புகழாரம் சூட்டினார். மேலும் உலகம் முழுவதும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை ஜிம்மி கார்ட்டர் ஊக்குவித்ததாகவும் அதிபர் பைடன் தெரிவித்தார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் மறைவுக்கு ஹரியானாவில் உள்ள கார்புட்ரி கிராம மக்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபராக இருந்தபோது 1978ஆம் ஆண்டு ஜிம்மி கார்ட்டர் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வருகை தந்தார். அவரது வருகையை ஒட்டி அந்த கிராமத்திற்கு கார்ட்டர்புரி என பெயர் மாற்றப்பட்டது. இந்த நிலையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கிராமம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.